வெல்கம் டு மாற்றுக்குரல் சேனல். இப்போ கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாட்டஸ்ட் டாபிக் அப்படின்னா கண்டிப்பா இதை சொல்லியதாகணும். அதாவது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களோட பொண்ணுக்கு வந்து திருமணம். இந்த விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அவங்களோட மேரேஜ்ல வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய கலைஞர்கள், ஆர்டிஸ்ட், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன், தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வந்து அதுல வந்து கலந்துகிட்டு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது பிரம்மாண்ட ஒரு படங்களைவே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாரு. அப்போ வந்து அவரோட மேரேஜ் வந்து அவங்க பொண்ணோட மேரேஜ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணிருப்பாரு அப்படின்னு பலரும் வந்து எதிர்பார்ப்புல இருந்திருப்பீங்க. அப்படித்தான் பாத்தீங்க அப்படின்னா அவரோட மேரேஜ், அந்த கல்யாணம் பாத்தீங்க அப்படின்னா தரமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாப்பிள்ளை யாருப்பா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, இது என்ன பண்றாரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பலரும் வந்து குழம்பி போயிருப்பீங்க. இப்படி அவர், அதாவது நம்ம சங்கர் அவர்களோட பொண்ணோட மேரேஜ்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இப்ப பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா அவரோட மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பின்புலம் என்ன அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது நம்ம சங்கர் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதற்கான பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்துல வைக்கக்கூடிய சில சாங்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதற்குனே பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு மெனக்கெட்டு நிறைய வந்து ஷெட்யூல் போட்டு அது பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் வரைக்கும் போய் அங்க லொகேஷன் எல்லாம் செட் பண்ணி பயங்கரமா பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் 2, அதாவது இந்தியன் 2 ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் அது வந்து நாளுக்கு நாள் வந்து ஷெட்யூல் தள்ளி போய் காலம் வந்து நீண்டுட்டே போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படத்தையும் அவர் வந்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களுமே கண்டிப்பா இந்த 2024 எண்டிங்குள்ள வந்து முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சங்கர் அவர்களுக்கு 2 மகள்களும் ஒரு பையனும் இருக்கானாமா. அப்படி இருக்கும் போது, அதாவது முதல் பொண்ணு தான் வந்து நம்ம இப்போ மேரேஜ் ஆயிருக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க. ரெண்டாவது அதித்தி சங்கர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ விருமன், அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட மாவீரன் படம், இப்படி உள்ளிட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான முகம் தான். என்னதான் வந்து அவங்க வந்து டாக்டர் அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சினிமா மேல ரொம்ப கிரேஸா இருக்கிறதுனால இப்ப சினிமால நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது மூணாவதா அவர் பையன் இருக்காரு. இப்படி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் வந்து நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அது மாப்பிள்ளை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தருண் கார்த்தி அப்படிங்கிறவர் தான். இவர் யாரு, என்ன, இவரோட டீடைல்ஸ் எதுவுமே வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியாம தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா அவங்களுக்கு வந்து இது வந்து 2வது திருமணம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா முதல் திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 வந்து நடந்திருக்கு. அதாவது கிரிக்கெட் வீரர் ரோஹித் அப்படிங்கிறவர் தான். ரோஹித் நீங்க எல்லாம் ரோஹித் சர்மா நினைக்க வேணாம். ஏன்னா இன்னும் ரோஹித் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் இருக்காரு. அவரு கூட பாத்தீங்க அப்படின்னா 2021 வந்து இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அதன் பிறகு வந்து அந்த ரோஹித் அப்படிங்கிறவர் வந்து சில வழக்குகள்ல வந்து சிக்கினதன் காரணமா வந்து இவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடைசியில டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்ப டைவர்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தருண் கார்த்தி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் பண்றாங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பொருளாவே மாறி இருக்கு. ஏன்னா சாதாரணமா படங்களவே அவ்வளவு பிரம்மாண்டம் எடுக்கக்கூடிய சங்கர் அவர்கள் இப்போ அவங்களோட பொண்ணோட மேரேஜ் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈகரா தான் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமா மிகப்பெரிய நல்ல டேஸ்ட் அண்ட் எம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வந்து உள்ள இறக்கியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அவர் வந்து ஒரு படமும் பண்ணியிருக்காரு ஹீரோவா. அதோட பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாத்தோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு தான் வந்து மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம தரமான சாப்பாடெல்லாம் கொடுத்திருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். அதோட மட்டும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சங்கர் அவர்களோட பொண்ணு மேரேஜ்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பக்கம் வந்து கெஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வரவேற்று அங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது இல்லாம மீடியா பர்சன்ஸுக்கு தனியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளே ஒதுக்கி ரிசப்ஷன் மாதிரி வச்சு அவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அழகு பார்த்திருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். இதற்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கோடிகள் வந்து செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட மாப்பிள்ளை வந்து என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது தருண் கார்த்தி அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சங்கரும் அவரோட இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தி, அதாவது தருண் கார்த்தி அவரோட அப்பா, 2 பேரும் சேர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சு
சந்திச்சப்போ அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தருண் கார்த்தியோட அப்பா சொல்லியிருக்காரு. அதாவது இதற்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தருண் கார்த்தி அப்படிங்கிறவரு சங்கர்ட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஷாலோட இப்ப வரக்கூடிய படம் ரத்னம் அப்படிங்கிற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா அது வந்து முற்றிலும் வந்து வதந்தி மட்டும்தானே தவிர அந்த செய்தி வந்து உண்மையான செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி தருண் கார்த்தி அவர்களோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தருண் கார்த்தி வந்து ஒரு அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்தவர். அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவர் அங்கதான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற உண்மை எல்லாமே வந்து தருண் கார்த்தி அவர்களோட அப்பா வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதனால பலர் வந்து இந்த ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்படிடா சரி சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு போய் சங்கர் அவர்கள் தன்னோட பொண்ணை கொடுப்பாரா அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வரும். அது மட்டும் இல்லாம அதாவது தருண் கார்த்தியோட அப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தை வந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு, ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்க அப்படின்னா தருண் கார்த்தி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா அப்படிங்கிறது இப்பதான் நமக்கும் தெரிய வருது. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சங்கர் அவர்களுக்கு முதல் பொண்ணுக்கு வந்து இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. நீ அடுத்ததா அதித்தி சங்கருக்கு எப்படா மேரேஜ் அப்படின்னு சங்கரோட ஃபேமிலி இருந்தாலும் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஐயோ உங்களுக்கு எல்லாம் இப்போதைக்கு மேரேஜே வேணாம் அப்படிங்கிற அளவுல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் நியூஸா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா பொதுவா சினிமா தகவல் எது வேணும்னாலும் கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.